ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாதாம் ஹல்வா ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் பாதாம் பருப்பு வந்து ஒரு 100 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுக்கிடுவோம். 10 நிமிஷத்துக்கிட்ட நான் ஊற வச்சுட்டேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாதாம் பருப்பு 100 பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம பிதிக்கி எடுத்தால் அந்த பாதாம் பருப்பில் உள்ள தோல் வந்து நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ பருப்பை ஃபுல்லாக தோலை எடுத்து தனியாக எடுத்து வச்சு மிக்சி சாரில் கொஞ்சோண்டு பாலை ஊற்றி நல்லா எவ்வளவு மையாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துருவோம். ஈஸியான முறையில் பாதாம் ஹல்வா வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம் பாருங்கள். இவ்வளவு தான். இப்போ பாதாம் பருப்பை வந்து கொஞ்சோண்டு பால் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு நீங்கள் அப்பப்போ நெய் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். நெய் வந்து அதிகமாக தேவைப்படும். நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ அரைச்ச பாதாம் பருப்பை வந்து அந்த சட்டியில் விட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சி சாரில் கொஞ்சோடு தண்ணியோ இல்லைன்னா பாலோ ஊற்றி அதையும் கழுவி எடுத்து ஊற்றிடுவோம். இப்போ இதை கிண்டிக்கிட்டே இருக்கிற வேலை தான். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும் இது ரெடியாக. நம்ம அப்பப்போ ஒவ்வொரு ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பாதாம் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் வேலை தான். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு பாலில் வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபுட் கலரோ இல்லைன்னா குங்குமப்பூவோ சேர்க்கலாம். நான் என்கிட்ட குங்குமப்பூவும் இல்லை, ஃபுட் கலரும் இல்லை. அதனால் மஞ்சள் பொடியாக பாலில் கலந்து கலருக்கு அதை ஊற்றியிருக்கேன். லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியில் பாலில் கலந்து அப்படியே ஊற்றியாச்சு. இப்போ கலர் வந்துருச்சு பாருங்கள். அப்பப்போ நெய் மற்ற ஊற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா சுருண்டு வரும். அல்வா பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். இப்போ இந்த பாதாம் பருப்பு கொஞ்சம் வேகிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு போதுமான அளவு சீனி போட்டு கிண்ட வேண்டியதுதான். அவங்க ஸ்வீட்டுக்கு தேவையான சீனி சேர்த்துக்கிடுவோம். நான் இப்போ வந்து ஒரு 1.5 கப் சீனி போட்டிருக்கேன். சீனி போட்டதும் நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், கட்டியாக இருந்துச்சு. இப்போ தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்து நம்ம நெய்யை ஊற்றி கிண்டி விட நல்லா பாதாம் அல்வா ஸ்டேஜில் நல்லா வரும் பாருங்கள். இப்போ அங்கிட்டு சட்டியில் ஊற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நெய் மட்டும் அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் நம்மளை எதையும் மிக்ஸ் ஆகாமல் கலப்படம் இல்லாமல் வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணுங்க. நெய்யை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்துட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அப்படியேவும் இதில் ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள். நான்ஸ்டிக் தவா தான். நல்லா எப்படி வருது பாருங்கள். நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அல்வாக்கு நம்ம அல்வா செய்யும் போதோ மற்றபடி எது செஞ்சாலுமேவும். இப்போ பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நல்லா துருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடியும் அதிலே சேர்த்தாச்சு. இப்போ அது கொஞ்சம் நம்ம துருவி வச்ச பாதாம் பருப்பை நல்லா போட்டு அதையும் கிண்டி விட்டு கடைசியில் ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கிண்டி விட்டுற வேண்டியதுதான். பாருங்கள் இப்போ சட்டியில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருதுன்னு. அவ்வளோதான். இப்போ பாதாம் ஹல்வா ரெடிங்க. 100 பாதாம் பருப்பில் எவ்வளோ அல்வா இருக்குது பாருங்கள். சிரமப்படாமல் நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இப்போ ஹல்வா ரெடி. அவ்வளோதான். இப்போ பரிமாற வேண்டியதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.